காட்ஸிலா எக்ஸ் காங் நிறைய பேரோட ஃபேவரட்டான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த படத்துக்கான சீக்வல் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 600 பில்லியனை டச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சும்மா விட்டுருவாங்களாங்க. ஸோ அந்த படம் ஹியூஜ் ப்ராஃபிட் மார்ஜினை தாண்டி இருக்க அந்த சமயத்தில் இந்த காட்ஸிலா எக்ஸ் காங்குக்கான சீக்வல் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இது சோலோ காட்ஸிலா படமா, சோலோ காங் படமா, இல்லை திரும்பவும் டீம் அப்பா ஒன்றா சேர போகிறாங்களா, இதுக்கான சுத்தமாக ஐடியா இல்லை. பட் இந்த படத்தை எழுத போகிறது டேவ் கேலஹாம். இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் அண்ட் சாங்சி படத்தோட ரைட்டர் அவங்கள உள்ள கூட்டு வந்திருக்காங்க. சாங்சி படம் நிறைய பேரோட ஃபேவரட்டாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ்லையுமே ஒன் ஆஃப் த ரைட்டராக இருந்திருக்காரு. ஸோ ஹியூமன் அண்ட் அந்த மான்ஸ்டர் கேரக்டர் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு ஒரு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது பத்தாத வரைக்கும் சாங்சி படத்திலே ஃபைனல் சீக்வன்ஸ்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த டிராகன் வர்சஸ் டார்க் டுவெல்லர்ஸ்ங்கிற தான் கதையை போயிருக்கும். அதுவே கிட்டத்தட்ட ஒரு கைஜு ஃபைட் தான், மான்ஸ்டர் ஃபைட் தான். ஆல்சோ 2014 அந்த காட்ஸிலா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ஐடியாவை வந்து கொடுத்ததே இவர் தானாங்க. ஃபுல் ஸ்கிரிப்டுக்குமே கிரெடிட் கொடுக்காம ஜஸ்ட் அந்த ஐடியாவுக்கு மட்டும் தான் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதபடி பார்க்கும்போது நிறைய மான்ஸ்டர் ஃபைட் அண்ட் மான்ஸ்டர் விஷயங்களை பற்றினா இவர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு அந்த கான்டென்ட்ல. அடுத்த வர போகிற படத்தை எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே சூப்பராக எடுத்து கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆடம் விங்கார்டுமே அவருடைய அந்த காட்ஸிலா வர்சஸ் காங், காட்ஸிலா எக்ஸ் காங் வந்து ஒரு டெய்லிஜா முடிக்கணும் தான் சொல்லி ஆசைப்பட்டு இருந்தாரு. ஸோ ஆடம் விங்கார்டே பாசிபிளி அடுத்த படத்துக்கு டைரக்டரா ரிட்டர்ன் ஆகலாம். அண்ட் காட்ஸிலாவுக்கு அதிகமான முக்கியத்துவம் அடுத்த படங்களை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடம் விங்கார்ட் சொல்லியிருந்தாரு. டேவ் கேலஹாமே என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிளி டீம் காட்ஸிலாவா எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா அடுத்து வரப்போற அந்த காட்ஸிலா எக்ஸ் காங்கோட சீக்வல்ல நம்ம காட்ஸிலாவுக்கு அதிகமான ஃபோக்கஸ் போடப்படலாம். அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா அவன் செம்ம ஓப்படாக மாறி இருக்கான். கண்டிப்பாக ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் பிளஸ் ஒரு முக்கியமான வில்லன் காட்ஸிலாவே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனும் தேவைப்படுறாங்க. யார் யாருக்கு என்ன மாதிரி இந்த கதை கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடுத்து வரப்போற ஒரு படம் காட்ஸிலாவோட ஃபேன்ஸுக்காகவே உருவாக்கப்படுற ஒரு படமாக இருக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சோலோ காட்ஸிலா படமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ அந்த ரைட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து என்ன மாதிரி படம் வந்தால் நல்லா இருக்கும் சொல்லுங்க. எல்லாத்தையுமே மறக்காம கீழே காமிப்படுங்க.